ஐ திங்க் கிராணி இப்படி வரும்னு. இப்போ வா, இப்போ வாங்க, இப்போ வாங்க. அப்படிதான் கிளவி, அப்படிதான். என்ன அவனை பார்த்தா பயப்பட மாட்டேன். நான் அப்ளை பண்ண போகிற கேம் தான் கிராணி. கோஸ் கிராணி யாராலையும் விளையாடாமல் இருக்க முடியாது. ஸோ வந்து நான் கிராணிலேருந்து டோரை ஸ்கிப் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா. நார்மல் மோடு வச்சு விளாண்டேன், அது கஷ்டமாக இருக்கனால நான் ஈஸி மோடில் விளாட்றேன். ஓகே, டிஃபிகல்ட்டி வந்து நான் வந்து ஈஸி வச்சிடுறேன். ஸோ ஈஸியில் வந்து டிஃபிகல்ட்டி ஈஸி, கிராணி மூவ்ஸு, பிட்டு ஸ்லோ, நோ கிராக்கிங் ஃபோர்ஸு, ஓப்பனிங் டு கெட் அ போனஸ் டே. ஓ, இதில் போனஸ் டே இருக்கா? ஓ ஆமாம், கிராணி வரும் மியூசிக் வரும். ஸோ இதை பார்த்துக்கலாம். ஸோ டிப்ஸ் கொடுக்குறானுங்க, எதுக்கு நம்ம போடணும்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். Day 1. ஓகே, நம்ம கிராணி வீட்டிலேருந்து எழுந்திருக்கிறோம். இந்த கிழவிக்கு நான் பேர் வச்சிங்கன்னா தரமா, தாய் கிழவி. உண்மைதாங்க, நம்ம வந்து தாய் கிழவி தான். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன தரமா பண்ணுவோம், பேய் எங்கேருந்து வருதுன்னு. பேய்னேன்றா, அது கிராணி. இப்போ கிராணி எங்கேருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து வரோம், பயமா இருக்குதுங்க. கிராணி வந்து பார்த்துக்கலாம், ப்ளீஸ் தான் வச்சுட்டேன். போடி யாத்த வரட்டும். இப்போ கிராணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஸோ நம்மளுக்கு அதனால் பிரச்சனை கிடையாது. அது வருது கூட நான் ஓடிடுவாங்க. இப்போதைக்கு வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எதுவுமே தட்டி விடக்கூடாது, தொட்டு விட்டா அங்கே வந்துடும். பார்க்குறேன் இந்த வீடியோவில் அந்த டோர் எஸ்கேப் பண்ண முடியுதாங்க. நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த கேம் நான் எனக்கு விளாண்டுருக்கிறேன், கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஆனால் இது ஒரு 12 வயசுல விளாடும் போது கொஞ்சம் பயந்தேன். ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் தான் இருக்குது. அதை எடுத்து நீனே வச்சுக்கா காக்கா, உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன், நீனே எடுத்து வச்சுக்க. நீனே எடுத்து வாயில் வட சொல்கிறேன். வரல. இப்போ நம்ம வந்து மேலே போய் மேலே என்ன பார்க்கலாம். ஃபியூஸ் தேவையில்ல, அது வரும். நம்ம இந்த எஸ்கேப் தான், கார் எஸ்கேப். அப்படியே அந்த பேய்னே வருது. ஓகே, நம்மளுக்கு வந்து கன் பார்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா எடுப்போம். டெடி இருக்குது, இது வீல் கிராக்கர். இது வந்து வேறு எஸ்கேப், இது வேறு எஸ்கேப். இப்போ நான் என்ன தரமா பண்ண போகிறேன், கிராணி இங்கே கூப்பிட போகிறேன். தள்ளி விட்டா கிராணி இங்கே வரும். ஸோ நான் வந்து அப்படி போயிடுவேன். ஃபஸ்ட்டு அது அங்கே போகணும். ஓகே, அது அங்கே போயிடும். ஸோ அங்கே வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குது. ஸோ அது தேவைப்படாது நம்மளுக்கு. இங்கே ஓப்பன் பண்ணால் கார் கீ வேணும். இதுகளுக்கு எதுவும் இல்லை, இதுகளுக்கு இதை வச்சுருவோம். இது இங்கேயாச்சும் பீஸ் இருக்கும். சொன்னா இல்லையா, நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன். ஜார்ஜி கேமிங்கு, ஜில்சோனு, இதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஸோ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஸோ இதுதான் புது அப்டேட் வந்தது. இந்த வீடியோ நல்லா போனால் நான் வந்து அதையும் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இங்கே நம்ம மேலே போவோம். இங்கே என்ன இருக்குது, இது லெட்டருங்க. லெட்டரில் படித்த ஒன்றுமே இல்லை. இது படிக்கிற மாதிரியே கொடுக்கல, அப்படியே இது லெட்டர் மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. லெட்டர் மாதிரியே கொடுக்கல, அப்புறம் அப்படி படிக்கிறது. ஸோ வந்து ஐயோ பேய்னு வருது. இப்போ வந்து இங்கே வந்து பேலாக்கின்ற பாருங்க. எனக்கே தரல, இருங்க, ஒன்று ஒன்றா கிடைக்கும் போது தான் தேடணும். புக்கு கிடச்சிருச்சு, புக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிராணி இங்கே தான் சுத்தம்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. யூ ஸ்டூபிட் டம் ஆஸ். தள்ளி விட்டு ஓடிடுவோம். வருது. இந்த தாய் கிழவி இங்கே கூப்பிட்டா அங்கே வராது. நம்ம என்ன தரமா பண்ணுவோம், லூசு கிழவிங்க இது. இங்கே கூப்பிட்டுது போயிடும். இங்கே டிராஃபிக் வச்சுங்க. ஓ மை காட், டிராஃபிக்கில் ஒன்றா நம்பர் ஆலியாக இருக்கு. இந்த புக்கை நான் மேலே எடுத்துகிட்டு போனோம், அதுதான் அங்கே பிரச்சனை. களி பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். கீழே தான் நாங்கள் போயிடும். ஸோ பிரச்சனை இல்லை. நான் மேலே புக்கு வைக்கணுங்க, அதுதாங்க இங்கே பிரச்சனை. மேலே நான் புக்கு வைக்கணும். இங்கே தான் வந்து இந்த ஸ்பைடர் கீன்னு ஒன்று வேணும். நான் ஒன்று பண்ணுறேன், கிராணி இங்கே கூப்பிட வச்சுட்டு நம்ம டேரெக்டாக போயிடுவோம். கிராணி கரெக்டாக அங்கே வரும்போது நான் பின்னாடி சைடு வழியாக போயிடுறேன். ஓகே, நான் வந்து கீழே போயிடுறேன். கீழே இறங்கிடலாம். ஐயோ, செத்துற போகிறேன். செத்துறாதா, சுத்தனா அவ்வளோதான். இங்கே வந்து கோடு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இல்லைன்னா அப்போ வேறு இடத்துல தான் தேடணும் கோடு.
ஆனால் மேலே நம்மளும் கிளியராக தேடல போடுங்கல்ல. நல்லா இருக்கும் ஒன்றுமே இல்லை. அதுங்க கூப்பிடுவோம். வாங்க ப்ரோ வாங்க. பிரியாணி இப்படி தான் வரும் எனக்கு தெரியும். ஐயோ நம்ம மண்டை குழம்புதுங்க. இப்படி தான் வரும்னு அங்கே சத்தம் பண்ணலாம் அங்கே வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே போடுவோம். அது கரெக்டாக அப்படி போயிடும். வந்து மேலே போகணும். ஓலி ஷிட் சத்தம் கேட்குது. பார்த்துட்டாங்க. வாடி வா வாங்க வாங்க ப்ரோ. போடி. உனக்கெல்லாம் பயப்பட முடியுமா? பேசணும். வருதுங்க தாய் ஊடி வருது. எப்படி வா கூட்டு ஸ்பைடர் கீ எடுத்துறேன். எட்ரா வரான்டா. அந்த தாய் ஊடி வருதுடா. ஓடுறா ஓடு 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 ஓடு. ஸ்பைடர் கீயை வந்து எங்கே இருந்து நாங்கள் வைக்கணும். ஐ திங்க் அது மேலே ஏறும்னு நினைக்கிறேன். ஈஸி மோனால அது கொஞ்சம் கஷ்டப்படும். வச்சுட்டு கீழே இறங்கிடும். இங்கே என்ன இருக்கு? நான் வந்து அடுத்தரும் கீழே இறங்கிடும். ஷிட். ஓகே இங்கே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஸ்பைடர் போதில்ல. இப்போ பாருங்க இங்கே ஜம்ஸ்கார் கொடுப்பானுங்க. ஜம்ஸ்கார் கொடுப்பானுங்க. ஷிட் சொன்னாங்க. சரி நான் ட்ராப் போடுது. ஒன்று கோடு வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஐ திங்க் கிராணி இப்படி வரும்னு சாவடிச்சிருச்சுங்க. அது சத்தம் போடும் போதே நான் உஷாராக இருந்திருக்கணும். தேவையில்லாத வேலை. இப்போ நம்மளுக்கு கோடு வந்து ஒன்று ஞாபகம் இருக்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணுறது சுத்தமாக ஐடியா இல்லை. எங்கே போனோம் தெரியல. நம்மளுக்கு வந்து கன் பார்ட்டு கட்சி தான் இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ண முடியும். இல்லாட்டி பேசாமல் கார் எஸ்கேப் பண்ணிடுவோமா? நம்ம இப்படி தான் பண்ண முடியும். கார் எஸ்கேப் பண்ணிடுவாங்க. கேள்வி எங்கேருந்து வரும் தெரியல. ஒரு ஓடியை வந்து வச்சிருவோம். நான் ஒரு டெக்னிக் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து கேள்வி இங்கே தான் கூப்பிடுறேன். ஓ மை காட் நான் கேள்வி அப்படி போவோம்ல அப்படி போயிடும். நம்ம ஒன்றும் நிறைய இடம் தேடலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிடைக்கிற ஒன்றும் எதுவுமே அது நினைக்கும் போது தான் வயிற்றுச்சலாக இருக்கு எனக்கு. இப்போ அதனால் கீழே தேர்த்துக்கலான்ட்டாக்க நான் மேலே என்ன போய் தேடுறேன். ஸோ தலைவில் ஏற்றுதுங்க. ஓகே நமக்கு இதுவும் கிடச்சிச்சு. ஸோ நம்ம இதுவும் போய் எடுத்துடலாம். அதுக்கு நான் கீழே போய் வைக்கணுமே. ஒரு பிரச்சனையும் இல்லை. கீழே இறங்கிடலாம். காரிக்கு ஒன்றும் கிடைக்கல. எனக்கு மட்டும் தான் கடுப்பாகுது. இப்போ நான் வேறு குச்சி அஞ்சுக்குள்ள அடுத்த வருஷம் ஆகும். டக்குனு போடா அது வந்துடும்டா. நான் எங்கேருந்து வருது கூட தெரிய மாட்டேங்குது. நான் பேசாமல் ஒன்று பண்ணுறேன். ஆக்சுவலி இது எனக்கு ஒர்க் ஆகும். நான் வந்து ஜார்ஜ் கேமிங் சேனல்லேருந்து பார்த்தேன். இதை வந்து இங்கே கூப்பிடுவோம். இங்கே பின்னாடி உடஞ்சிடணும். ஐ திங்க் இது ஒர்க் ஆகுமா எனக்கு தெரில. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் வீடியோ கூட சரியாக வந்து போட முடியுமான்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் வந்து வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். இதே மேலே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் எனக்கு தேவைப்படுது. பிட்டு ஸ்லோ தாங்க. அது அதோட ஸ்லோ. ஐ திங்க் நான் மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன்.
சாவு. அவ்வளோதான். போடி ஆத்து வரட்டும். உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். கிளம்பு. நானும் பார்த்து நான் டக்குறீங்க எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட வந்து டைமும் இல்லை அந்த அளவுக்கு. கீழே போட்டேன். என்னங்க மாட்ட மாட்டேங்குது. அப்பாடா 2 minutes இருக்குதுங்க. நான் பார்க்குறேன். என்னடா மாட்டேங்குது. எங்கடா பார்த்துட்டேன்னா என்ன? நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலி. வேற தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ இது வந்து ஸ்பைடர் கீ நம்ம மேலே வைக்கணும். ஸோ இங்கே வந்து கன் பார்ட்டு கிடச்சிருச்சு. போடு. ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்பைடர் கீ எடுத்து நான் மேலே வச்சிடுறேன். ஏன்னா நம்ம டக்குன்னு நல்லா வேலையை பண்ணோன்னா நம்மளால் டக்குன்னு இது முடிக்க முடியும். ஸோ இது மேலே இங்கே வந்து ஸ்பைடர் கீயை வச்சிட்டேன்னா ஓப்பன் பண்ணி இதையும் நான் தள்ளி விட்டுறேன். இதையும் தள்ளி விட்டு இதையும் நான் கீழே தள்ளி விட்டுறேன். ஈஸியாக இருக்கும். ஓகே சந்தே பச்சை பூங்கா. இப்போதைக்கு வந்து என்னென்ன ஓகே கன் பார்ட். ஸோ இப்போதைக்கு அந்த கன் பார்ட்டை எடுத்து நான் போய் வந்து ஒரு இடத்த ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கு. அங்கே வந்து மெலன் இருக்கும். டக்குன்னு கீழே போகலாம். தேவைப்படுது. வச்சுட்டானா அவனே வச்சிடறான். இப்போ கன்று கிடச்சிச்சு. வாடி எங்க மேலே தோட்டம் வர வைக்கிறேன்டி ஒன்றை வாடி. இன்னொன்று மறந்துட்டா பாருங்க. இது நான் திறந்து வச்சிடுறேன். ஆஃப் பண்ணிடுறேன். டக்குன்னு வந்து போவோம். நானே டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து எங்கே போகணும்னா தள்ளிவிட்டேன். வந்திருக்கோமா என்ன நேரம் ஆகணும்? வந்திருக்கோங்க. இல்லை வரல. ஒன்று வந்து 50 seconds இருக்கும். ஆனால் அது எங்கே ஸ்பான் ஆகும் தரல. ஐ திங்க் நம்ம போகிற டேரக்ஷனில் ஸ்பான் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து போவோம். இப்போ நான் இங்கேயே கரெக்டாக ஷூட் பண்ணால் என்னால் அதை திறக்க முடியும். ஸோ வேண்டிக்கங்க. வேறா இதை போடு. ஃப்ரீசர் கிடச்சிச்சு. இதை எடுத்து நாங்கள் போட்டுறோம். சாவடி. என்னங்க மெலன் இல்லை ஸ்டிக்கு கொடுத்துருக்கானுங்க. ஐயோ நாங்கள் போனால் மாட்டிப்பேங்க. ஓ ஆடு பேச வாடி. இப்போ வாங்க. அப்படிதான் கிளவி. அப்படிதான். என்ன அவனை பார்த்தா பைப்பு நம்ம தள்ளி ஆடிக்கிட்டேன்ட்டே வா. எப்படி அப்படி ஆழ்த்துருப்பா நானே. ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து கண்ணை ரீலோட் பண்ணிக்கிறேன். டக்குன்னு எடுடா டைம் வேஸ்ட் பண்ணுறான். டக்குன்னு ரீலோட் பண்ணி டக்குன்னு அங்கே சுட்டுறேன். தையில இப்போதைக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? இந்த கன்னை எடுத்து டக்குன்னு எடுத்து கீழே போட்டுறேன். நான் கீழே போட்டேன்னா வரைக்கும் வந்து இங்கே இது கிடச்சிச்சு. ஸ்க்ரூ டிரைவர் நீ எடுக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா வருது வாயில். இதில் ஏழை என்னை கட்டாத பேச வைக்கிற. ஐயோ மேலே நான் காணோம். கிராணி பக் ஆச்சுன்னு சொன்னாங்க. இங்கே ஆயிரங்க. இதுக்கு என்ன இருக்கு? நல்லா வருது வாயில். தூக்கி போட்டுறேன். கடுப்பு வேறு எத்தனானுங்க. நான் இப்போ நாங்கள் போய் தான் ஆகணும். ஸ்பைடர் கீ கிடைக்கல. எடுத்துங்க வச்சிருவோம். ஓடு ஐயோ இங்கே வச்சிருவோம். ஓகே இப்போதைக்கு இங்கே தான் நம்ம கேர்ஃபுல்லாக விளாட்ணும். விளாட்றேன். ஐயோ ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கலங்க. பரவாயில்ல விடுங்க. இப்போதைக்கு எனக்கு அது நினச்சாதான் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த இடம் எனக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்கும். பைக்கிச்சு. கரெக்டாக தான் கிராணி வந்துருக்காங்க. நான் என்ன தம்மா பண்ணுறேன்? இப்படிதான் நான் வரணும். வாங்க தலைவரே. செத்து கிளவி மை பெஸ்ட் கிளவி மை பேர்ட். நம்ம தயவு செஞ்சு தள்ளிடு. ஐ திங்க் பேர்ட் சீடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே இது வந்து ஸ்பைடர் வளர்க்குது. எல்லாமே வளர்க்குதுங்க. இப்போதைக்கு வந்து இங்கே ஸ்பைடர் இருக்கும். ஸோ அதுக்கு தெரியாமல் நாங்கள் வச்சுட்டேன்னா ஸ்பைடர் வந்து வந்துடும். இப்போதைக்கு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் டக்குறேன். போடு விரிஞ்சி தகிடா விரிஞ்சி கிடச்சிருக்குதுங்க. இது இந்த எஸ்கேப் ரொம்ப இதுன்னு கார் எஸ்கேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. விரிஞ்சி கிடச்சிருச்சு. ஓகே காய்ஸ் இப்போதைக்கு நாங்கள் வந்து இதை வச்சுட்டோன்னா ஒன்றா பண்ணுமா? காருக்கு கிடச்சா எஸ்கேப் ஆயிடுறாங்க. கார் கீயே தான் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே தான் அந்த எஸ்கேப் பண்ணவங்க தான் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வேணும். ஓ மை ஃபக்கிங் காட். இதை பார்த்துச்சுன்னா யோசிச்சு போயிடும். தயவு செஞ்சு பார்த்துறாரு.
நான் வருது பார்த்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. பார்த்துருச்சு. தயவு செஞ்சு விட்டுடி, நான் முன்னாடி போகிறதுக்கு நான் வெயிட் பண்ணோம். இப்போ நான் மேலே வந்துடுறேன். ஒன்று ஆடாப்பாவீங்க நம்ம தான் மாதிரி இருக்காரா. அங்கே போயிட்டு வரேன். எனக்கு உசுறு வாங்குது. வந்துட்டேன் பாரு. என்னால் ஞாபகம் வச்சுக்கே கஷ்டமாக இருக்கு. ப்ளீஸ் காசு பேரலாக்கி இருக்குங்க. கடுப்பாக இருக்கு. பேரலாக்கி இருக்கிறேன். அப்பாடா பேரலாக்கி கொடுத்துட்டானுங்க. போடி உள்ளுக்கு கை ஆடுது. பாய் பாய் காய்ஸ். இந்த ரூம் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஆமர் வேணும். அதுவும் கிடைக்கல. இது இப்போ கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன திரும்ப பண்ணுறேன், டக்குன்னு இதை எடுத்து டக்குன்னு அதை மேலே போட்டுறேன். மேலே போட்டு இந்த கீயை எடுத்துட்றேன். இந்த கீ எடுத்து நான் மேலே போயிடுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு ஆமார் கிடைக்கல. ஸோ ஆமார் கிடைக்காத சமயத்தில் நம்ம என்ன தரமா பண்ணோம், இங்கே உட்கார வேண்டிதான். 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம். இப்போ நம்ம பிளான் என்ன, நம்ம பிளான் வந்து அங்கே மின்னுக்கு போய் அந்த இதை போட்டுடணும். அங்கே வந்து ஆமர் இல்லைன்னா ஸோ ஆமர் வச்சு தானே ஓப்பன் பண்ணணும். ஸோ அங்கே அதை போட்டுட்டு அந்த கிளவி வந்து அங்கே போனேன்னு தள்ளி விட்டு அப்படியே போயிடும். அந்த டைமில் நம்ம அதை எடுத்து கீழே தள்ளி விட்டு அதை போய் அந்த இதை ஓப்பன் பண்ணி அது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்து அதோட கார்கின்னா அப்படியே ஸ்கேப் ஆகி போயிடலாம். அதாங்க, அதுதான் இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். பார்த்துச்சிங்க. பூ சமத்தில் நான் காட்டி கொடுத்துட்டேங்க. ஷோ போது ஆட பாவி கிளவி என்னங்க இது கிறுக்கு பேயாட்டம் பண்ணுது. நான் சொல்கிறேன், நீ ஒழுங்கா அங்கே போய் எனக்கு அதை மட்டும் தள்ளி விட்டுரு. தள்ளி விட்டு என்ன யாருமே இல்லைன்னு பார்க்குற. பெட்டில் தான் குளிக்கிற. ஏன் இதை குளிச்சா என்னது நான் கேட்குறேன். ஏண்டி கிளவி தாய் கிளவி ப்ளீஸ் தள்ளி விட்டுருக்கு. கீழே போட்டேன். யாருக்கு ஏன் கடையில் அப்போ நான் எடுத்து என்ன பண்ணுறேன். கிளவி வந்துருச்சுங்க. ட்ராப் வச்சிருக்குதுங்க. என்னால் முடியல காய்ஸ் இந்த கேமை வச்சுக்கிட்டு. மிஸ்ட்டு தருமா கார்கி ப்ளீஸ்.
அவ்வளோதாங்க, நான் எஸ்கேப் ஆக போகிறேன் கைஸ். போட ஓடுறா, இதுக்கு மேலே எனக்கு இருக்கவே கூடாது. இன்னும் கடைசி ஒன்று, கடைசி ஒன்று, அவ்வளோதாண்டா. என்ன கிழவி மூஞ்சில படம் ஓடிதான் பட கைஸ். வி ஆக்சுவலி நோ செட்டிங் த எண்டிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம தட்டி தெரிவிக்க விட்டுருங்க. இங்கே வெளியில் மைக் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானாக இருக்கேன் விளாடும்போது மைக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் கேம் பிளேஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி மோர் தென் வீடியோஸ் வேணும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்று டோர் எஸ்கேப் பண்ணல, இன்னொன்று அந்த ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணேன், அதுவும் வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். ஸோ டேக் கேர், பாய் கைஸ், பாய்.